பாக்கியராஜன் எந்திரிக்கும் போதே சொல்லிட்டாரு, நீ அர்ஜென்ட்டா போகணுமோ அப்படின்னு. எல்லா ஃபங்க்ஷன்லயும் அப்படித்தான் அப்படின்றதுல இல்லை சார், உண்மையாவே நீ கொஞ்சம் வெளியே வேலை. இந்த மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் அனைத்து திரையுலக நடிகர்களுக்கும், இயக்குநர்களுக்கும், நடிகை நட்சத்திரங்களுக்கும், பின்னால் அமர்ந்திருக்கும் இந்த திரைப்படத்தின் முன்னணி நடிகர்களுக்கும், எதிர்காலத்தில் நடிகர்களாக போக உருவெடுக்கப் போகிற அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும், இன்னைக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா எல்லாரும் நடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும். ஏன்னா அதுதான் இன்னைக்கு இருக்கிறதுலயே ஈஸியான தொழிலா தெரியும். முதல்ல அது கஷ்டம். நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கேட்க போகணும்னா சிவாஜி சார் படத்தோட வசனத்தை எல்லாம் நம்ம பேசி ஒவ்வொரு நடிகர்கள் மாதிரியும் நம்ம நடிச்சு காட்டி ரொம்ப சிரமப்பட்டு ஒரு இடத்த பிடிச்சி ஒரு சீன் நடிக்கிறதுக்கே அவ்வளவு டெஸ்ட் மேல டெஸ்ட் பண்ணுவாங்க. இன்னைக்கு சர்வசாதாரணமா எல்லாருமே நடிச்சுட்டு தான் இருக்கிறோம். அப்படியே இறங்கிட வேண்டியதான் காலத்துல. ஆக இது என்னுடைய குடும்ப விழான்னு சொல்லலாம். ஏன்னா எனக்கு அசிஸ்டன்ட் தரணி, தரணிக்கு அசிஸ்டன்ட் பேரரசு, பேரரசுக்கு அசிஸ்டன்ட் சதாசிவம். ஸோ என் கொள்ளு பேரனோட படம் அப்படின்னு சொல்லி எவ்வளவு அழகா இருக்கு. இப்படிதான் இருக்கணும் சினிமா. பிலிம் இண்டஸ்ட்ரியில எப்படி இயக்குனர் இமயம் பாரதி ராஜா, பாக்கியராஜன், அதுக்கப்புறம் பார்த்திபன், பாண்டியராஜன் அப்படின்னு அவன் கொள்ளு பேரனுக்கும் கொள்ளு பேரன் எடுத்துட்டு உட்காந்துருக்கிற மிகப்பெரிய தாத்தா. இந்த மாதிரி தாத்தாக்களாக இங்கே நாங்கள் எல்லாம் கலந்து கொண்டிருக்கும் இந்த இஎம்ஐ, இது உண்மையிலுமே சதாசிவத்துக்கு ஃபர்ஸ்ட் இஎம்ஐ சக்சஸ் ஆயிருன்னு நினைக்கிறேன். எந்த டெபிட்டும் இல்லாம அவர் சொன்னார், ப்ரொடியூசர் அழகா சொன்னார், இஎம்ஐ கட்ட முடியாம கெட்டவனும் உண்டு, இஎம்ஐ கட்டி தப்பிச்சு வாழ்ந்தவனும் உண்டு. ரெண்டு விதமா நீ இஎம்ஐ சொன்ன. எக்ஸ்ட்ராடினரி மணி இன்ட்ரெஸ்ட், அதுல போய் மாட்டினான்னா அவன் காலி. ஈஸி மணி இன்ட்ரெஸ்ட்ல மாட்டினான்னா அவன் தப்பிச்சிருவான். ஸோ இஎம்ஐங்கிறது ஒரு நல்ல விஷயம். ஒரு நல்ல பேங்க்ல போய் கரெக்டான வட்டியில் இஎம்ஐ கட்டிட்டு வந்தோம்னா நம்ம அகலக்கால் வைக்காம நம்ம தகுதிக்கேற்ப கடனை வாங்குபவர்கள் தப்பித்துக் கொள்ளலாம். நம்ம தகுதியை மீறி கடன் வாங்கணும்னா தான் கண்ணாமொழி திருகி, கண்ணு பிதுங்கி, நாக்கு தள்ளி மற்ற விஷயமெல்லாம் நடக்கும். என்ன தயாரிப்பாளர் சார், உங்களுக்கு இந்த இஎம்ஐ கண்டிப்பா அறுவடை ஆயிடணும். ஏன்னா அந்த படத்துல எல்லா விஷயத்தையும் டைரக்டர் நடிகர் நம்ம சதா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒரு மிக பெரிய கைத்தட்டல். ஏன்னா ரொம்ப ஈஸியா பார்த்திருக்காரு. பாவம் அலைஞ்சிருப்பாரு போட்டு, யார் பின்னாடி அலைஞ்சு வேஸ்ட். எல்லாம் அவ்வளவு இவ்வளவு சம்பளம் கேட்கறாங்க. முதல்ல அந்த காலத்துல நடிகர்கள் நடிப்புல மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் காட்டினாங்க. பாக்கியராஜன் எங்க ஊர்ல தான் ஷூட்டிங், மேட்டுப்பாளையத்துல அந்த சந்தில உட்கார்ந்துட்டு அந்த சந்திலேயே படத்தை முடிச்சுட்டாரு. எவ்வளவு சிம்பிளா, எவ்வளவு அருமையா, எவ்வளவு உணர்வு கலைநயம் மிக்க ஒரு காதல் கதைய எவ்வளவு அற்புதமா, ஒரே ஊர்ல ஒரே தெருதான் மேக்சிமம் அந்த படத்துல. எதுக்கால வீடு, அதே தெருவுல ஒரு ஹீரோ வருவான், இவர் லவ் பண்ற பொண்ணு. அந்த அந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய லவ் ஸ்டோரிய பாக்குற மாதிரி இருக்கும். அந்த யதார்த்த சினிமாக்கள் இன்னைக்கு இல்லாம போச்சு. இன்னைக்குதான் நான் ஒரு ஆடியோ ரிலீஸ்க்கு போறேன்னு என் ஃப்ரெண்ட் ஒருத்தர்கிட்ட சொன்னேன். போன்ல என்ன அர்ஜென்டா பார்க்கணும்னு சொன்னாரு. என்னங்க ஆடியோ ரிலீஸ்? அவர் ரொம்ப கோவிச்சுக்கிட்டாரு. இஎம்ஐன்னு ஒரு படம். சரிங்க, இப்ப எல்லாம் எங்கீங்க தமிழ் படம்? முதல்ல எல்லாம் வெளிமாநிலத்திலிருந்து நடிகர்கள் நடிக்கிறதுக்கு தமிழ் படத்தில் நடிக்கணும், அதுதான் எங்களுடைய மிகப்பெரிய எய்ம்னு சொல்லுவாங்க. ஒரு ஹிந்தியிலிருந்து ஒரு ஹீரோயின் தமிழ்ல நடிக்கிறத ஒரு பெருமையா நினைப்பாங்க.
தமிழ் படம் எடுக்கிறத ஒரு பெருமையா நினைச்ச ப்ரொடியூசர்கள் இருக்காங்க. தெலுங்கு ப்ரொடியூசர்கள் நிறைய பேர் மலையாளம், கர்நாடகால இருந்தெல்லாம் வந்து தமிழ் சினிமா எடுத்திருக்காங்க. இன்னைக்கு இருக்கிறதுலயே 5வது இடத்துல 6வது இடத்துல இருக்கிறது தமிழ் சினிமா. இன்னைக்கெல்லாம் தெலுங்கு சினிமா நம்பர் 1 இருக்கு, மலையாள சினிமா நம்பர் 2 இருக்கு, கர்நாடக சினிமாவும் நல்லா இருக்கு. இதுக்கு காரணம் யாரு? கிரியேட்டர்கள் இங்க இருக்காங்க, இல்லாம இல்லை. சரியான தயாரிப்பாளர்கள் இல்லை. சரியானவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய தயாரிப்பு நிறுவனங்கள் எல்லாம் இப்போ அவங்க பூட்டு போட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. பெரிய பெரிய தயாரிப்பு நிறுவனங்கள் எல்லாம் இன்று படம் எடுக்கக்கூடாது என்ற முடிவோடு இருக்கிறார்கள். ஏனென்றால் முதல்ல படம் எடுத்தா ஈஸியா வியாபாரம் ஆயிடும். இப்ப முந்தானை முடிச்சாகட்டும், எஜமான் ஆகட்டும், அதே பேரரசு பண்ண அஜித் படம், என்ன படம் அது, திருப்பதி, இதெல்லாம் வந்து எனக்கு தெரிய ஏவிஎம் வந்து பூஜை எண்ணிக்கை எல்லாத்துக்கும் செட்டில்மெண்ட் முடிஞ்சிடும். பூஜை எண்ணிக்கை லாபம் இவ்வளவு என்று தெரிந்து போய்விடும். அப்படி இருந்த சினிமா இன்னைக்கு எங்க இருக்கு? எவ்வளவு போராட்டமா இருக்கு. ஒரு கதை முடிவு பண்ற வரையிலும் நடிகர் நடிகைகளை முடிவு பண்ண முடியறதில்லை. ஷூட்டிங் போற வரையிலும் இவர் தான் நடிக்க போறாருன்னு யாருக்கும் தெரியாது. அப்படியே முடிஞ்சாலும் இந்த படம் அப்படியே தொடங்கினாலும் இந்த படம் முடியுமா முடியாதான்னு தெரியாது. அப்படியே முடிஞ்சாலும் இந்த படம் ரிலீஸ் ஆகுமா ரிலீஸ் ஆகாதுன்னு தெரியாது. யார் வந்து ரிலீஸ் பண்ண போறாரு, எப்ப ரிலீஸ் பண்ண போறாருன்னு தெரியாது. அப்படியே ரிலீஸ் ஆனாலும் எந்த தியேட்டர்ல ஓடுதுன்னு இந்த ப்ரொடியூசருக்கும் தெரியாது, டைரக்டருக்கும் தெரியாது. என்ன தமிழ் சினிமா? கொஞ்சம் சற்று சிந்திக்க வேண்டிய விஷயம். நம்ம தமிழ் இயக்குநர்களிடம் இல்லாத அறிவும் புத்திசாலித்தனமும் வேற யாருக்கிட்டையும் கிடையாது. சிறந்த தமிழ் படைப்பாளிகளை பயன்படுத்திக் கொள்ள தவறுகிறார்கள் இப்போது படம் எடுக்க வருகிறவர்கள் என்பதைத்தான் நான் சொல்ல வேண்டும். அல்லது இப்போது படம் எடுக்க வருகிறவர்கள் எல்லாம் சிறந்த படம் எடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஒன்னா ஒரு பெரிய ஹீரோ இருக்கணும், ஒரு பிசினஸ், இந்த ஹீரோ இந்த இது இப்படி போட்டு இப்படி போட்டா இவ்வளவு கோடி பிசினஸ், அவ்வளவுதான். அதுல கதையெல்லாம் இருக்குன்னு அவசியமே கிடையாது. அப்பெல்லாம் வந்து ஒரு 16 படம் ரிலீஸ் ஆகும். என்ன நம்ம ஒரு தீபாவளிக்கு சரி, ஒரு ஏப்ரல் 14th தமிழ் வருஷ பிறப்பன்னைக்கு 16 படம் எல்லாம் ரிலீஸ், 17 படம் ரிலீஸ் ஆயிடும். 16 படம் ஹிட் ஆயிடும். ஒரு 12 படம் 100 நாள் ஓடிடும். ஒரு 5 படம் 175 நாள் ஓடும். ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு கதை களத்தோட இருக்கும். ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி ஓடும், ஒரு எஜமான் ஓடும், ஒரு வால்டர் வெட்டிவேல் ஓடும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேற வேற மாதிரி கதை களத்தோட. ஒவ்வொரு நடிகர்களுக்குள்ளும் ஒரு போட்டி இருக்கும். ஒவ்வொரு இயக்குநர்களும் பார்த்தோம்னா அவன் அந்த மணிக்கு இந்த படம் தான் ஓடுது அவனும் அப்படி. ஆனா எல்லா இயக்குநர்களும் நாங்கள் நட்போடு தான் இருப்போம். எங்கள் படங்கள் தான் எங்களுக்கு எதிரியே தவிர எங்கள் படைப்பாற்றல் எங்களுக்கு எதிரியாக இருந்ததே இல்லை. இப்போ அந்த மாதிரியான ஹெல்த்தி சினிமா இல்லையேன்ற ஒரு வருத்தம். இன்னொரு பெரிய காமெடி என்னன்னு, இந்த காலத்துல டைரக்டர்களையே போன்ல பிடிக்க முடிய மாட்டேங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு மனசுக்கு. ஒரு டைரக்டரை பாராட்டலாம், இந்த படம் நல்லா எடுத்திருக்கிறாருன்னா போன் எடுக்க மாட்டாங்க. கேட்டா அந்த நம்பர் போன வாரம் தாங்க இருந்தது, இந்த வாரம் வேற மாத்திட்டாங்க. எங்கே நோக்கி போய்கொண்டிருக்கிறது தமிழ் சினிமா? இது எல்லாம் திருத்துவதற்காகத்தான் இந்த இஎம்ஐ மாதிரியான படங்களை நம்ம ஆதரிக்க வேண்டும். 15 படம் பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகுது, ஒரு படம் 2 படம் தான் ஓடுது. ஆனா 100 படம் சின்ன படங்கள் ரிலீஸ் ஆனாலும் 15 சின்ன படங்கள் ஓடிட்டு இருக்கு இன்னைக்கு. அதை தான் இன்றைக்கு சிறிய திரைப்படங்களுக்கு உண்டான ஒரு வேல்யூ. கடந்த இந்த வருஷம் எடுத்து பாத்தீங்கன்னா நிறைய சின்ன படங்கள் ஓடி இருக்கு. குடும்பஸ்தன், லப்பர் பந்து,
பாருங்க, இது நம்ம கேள்விப்படாத ஒரு விஷயம். ரிலீஸ் ஆகிற வரையிலும் இதெல்லாம் ஒரு என்னங்க படம் அப்படின்னா, ஆனா ஏன் ஓடுது? ஒரு நல்ல மேட்டர், அழகான நல்ல படைப்பாளிகள் இருக்கிறார்கள். அவர்களை தேடுங்கள், அவர்களை கண்டுபிடிங்கள். அதில் ஒருவராக நம்ம சதாசிவத்தை எதிர்பார்ப்போம். இந்த படத்துல நல்லா இருந்தது, இந்த கண்டென்ட் இஸ் குட். அது எந்த அளவுக்கு அவர் ஆழமா சொல்லியிருக்காருன்றது முழு படத்தை பார்த்தா தான் தெரியும். தம்பி, நல்லாவே நடிச்சிருக்கீங்க. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா உங்களுக்கு பரவாயில்ல, நீங்க கட்டி பிடிக்கிறத விட பொண்ணோட அப்பாவை அந்த பொண்ணை கட்டி பிடிக்கிறது மட்டும் ஸ்பெஷலா காட்டியிருக்கீங்க. அது என்னன்னு தெரியல, உங்க குருநாதன்றதுனாலையும் எதிர்போட்டு எங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி வைத்திருச்சல என்ன. அது எப்படி அவர் பேக்ரவுண்ட்ல அப்படி கப்புன்னு கட்டி பிடிக்கிறாங்க. ஆஹா, ஸோ பேரரசுக்கு, எங்கள் சங்க செயலாளருக்கு, இயக்குனர் சங்க செயலாளரை ஒரு மிகச்சிறந்த அப்பாவாக உருவாக்கிய உங்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். குழந்தை வித்தம் இந்த அப்பா ஒரு கொடி கட்டுகிற ஒரு அப்பாவாக, என்ன அப்பான்னு மட்டும் அடிக்கடி சொல்லாதீங்கன்னு சொல்லி அனுப்பிச்சாரு என்ன. சரி, சித்தப்பாவாக, அதாவது ஒரு மிகப்பெரிய திறமைசாலி பேரரசு. ஏன்னா அந்த திறமையில ஒரு பாதியாவது இவருக்கு இருக்குமான்னு பார்த்தா அவரை விட மிஞ்சிடுவார் போருக்கு சிஷ்ய. அந்த ஒரு பாட்டே போதும், பேரரசை வச்சு எழுந்த மாதிரி ஒரு பாட்டு எழுதிக்கிறார் பாருங்க. அஸ்கு புஸ்கு, ரிஸ்கு ரஸ்கு. ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட்டு பாட்டு அது. அது வேணா நிச்சயமா, ஏன்னா விஜய் படத்துல நான் திருப்பி திருப்பி சொல்லுவேன், திருப்பாச்சிலையும் சிவகாசிலையும் எழுதின பாட்டெல்லாம் தாறுமாறு. நம்ம அப்ப கூட நம்ம ரொம்ப ஸ்பீடா இருக்கடா, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி கேட்போம். ஆனா இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு வர்ற படங்க. அதாவது அர்த்தத்தோடு இருந்தது அவர் எழுதுனது. இப்ப என்ன எழுதுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. ஆனா திரும்பவும் அவரை நீங்க அருமையான பாடலை எழுத வைத்தமைக்காக நான் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா தம்பிக்கு நிறைய டேலண்ட் இருக்கு. தொடர்ந்து அண்ணன் பாக்கியராஜ் அவர்களும், அந்த மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து பெரியவர்களும், என்னுடைய நண்பர்களும் எல்லாம் பேசவிருக்கிற காரணத்தினால், இந்த திரைப்படத்தின் ஹீரோயினும் நல்லா தான் நடிச்சிருக்கீங்க கண்ணே. நீங்க அது வேற, நான் உங்களை சொல்லலன்னு உங்க அப்பா கோச்சுக்கு போறாரு. நல்லா நடிச்சிருக்கேன். அப்புறம் இசையமைப்பாளர் பத்தி சொல்லணும். அவருடைய விழா இன்னைக்கு, வாங்க, அவர் ஒரு இசையமைப்பாளராக வர வேண்டும். அதே மாதிரி நல்ல இசை, இனிமையான இசை மட்டுமல்ல, நல்ல லிரிக்ஸ் எல்லாம் கேட்குற மாதிரியான இசை போடுங்க. உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல எதிர்காலம் இந்த திரைப்படத்தின் மூலம் உருவாகி இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.